ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி வந்துட்டு கமருதீன் விஷயத்தில் அமித் கிட்ட ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. செம மாசான ஒரு சம்பவம். சரியான ஒரு முடிவை தான் எடுத்திருக்கேன். நான் என்ன யோசிச்சேன், காலையிலேருந்து என்னடா இது, ஏதோ ஒரு தட்டுப்படுது. இந்த பொண்ணு இவ்வளோ தூரம் அவர் வந்து இஷ்டத்துக்கு சேர் எட்டு உதைக்கிறாரு. அந்த பேட் டச் அந்த திடீர்னு வந்து எடுத்துகிட்டு வர்றாரு. 60 நாளுக்கு அடுத்து திடீர்னு பண்ணுறாரு. ஒன்றும் புரியல. 24 மணி நேரத்தை ஏன் உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வரேன்னு கேட்குறாரு. ரொம்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. இந்த பொண்ணுக்கு அதெல்லாம் பிடிக்காதே அப்படின்னு யோசித்தேன். சூப்பராக வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னு நினச்சேன். ஸோ எதுவாக இருந்தாலும் நான் வெளியே போய் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி ஒரு முடிவு பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோலாம் அப்பப்போ கொடுக்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னென்னா அமித் வந்துட்டு, அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அமித்தும் விஜய் பார்வதியும் கனியை பற்றி பேசியிருப்பாங்க. அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். கனி வந்துட்டு என்னென்ன அட்டகாசம் பண்ணுறாங்க, ராஜமாதா வந்து எத்தனை பேர் கவுத்துருக்காங்க, எஃப்ஜேக்கும் சபரிக்கும் எவ்வளோ சொம்பு தூக்குறாங்கன்ற விஷயங்கள்லாம் சூப்பராக அப்படி துக்குனரை உடச்சிருப்பாங்க. அதே மாதிரி கமருதீனை பற்றியும் பேசுகிறாங்க. என்னென்னா அமித் சொல்கிறார், அதே மாதிரி வினோத்தை பற்றியும் சொல்லியிருப்பார். வினோத்தை பற்றி என்ன சொல்லியிருப்பார்னா, எல்லாருமே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வினோத் வந்துட்டு அப்பப்போ என்ன தோணுது அதை பண்ணுறாரு, அதனால எல்லாருக்கும் அவரை பிடிக்குது அப்படின்ட்டு. கமருதீனை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல் அமித் வந்துட்டு அவருக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு கேம் ஆடிட்டுருக்கார் அவர். யார்? கமருதீன். ஏன்னா காலையில் அவர் பேசும்போது அமித்துக்கும் கானானத்துக்கும் ஒரு விஷயம் தோணுச்சு. ஸோ கமருதீன் வந்து ப்ரில்லியண்ட்டாக ஒரு கேம் விளையாடுறான் அப்படின்போது விஜய் பார்வதி, ஆமாம் அவன் வந்து நல்லா ஒரு செம்மையாக வந்து பண்ணுவான், ஆனால் அவனை வந்து எல்லாருமே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க ஸ்டார்டிங்கில் அப்படின்போது அமித் வந்துட்டு கமருதீனுக்கு அனலிட்டிக்காக அந்த ஒரு கேம் மைண்டு இருக்குது அப்படின்னா, ஆமாம் அவனுக்கு இருக்குது, அவன் சாஃப்ட்வேர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணதுனால அதை பண்ணுவான், என்கிட்ட அதிகப்படியாக அதை பண்ணுவான். அதே மாதிரி அவனுக்கு தெரியும் எந்த இடத்துல எதை பதிவு பண்ணணுமோ அதை கரெக்டாக பதிவு பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே என்ன சொல்கிறாங்க, அப்போ தான் அந்த விஷயத்தில் வைக்கிறாங்க. என்னென்னா, இன்னமும் நான் மறக்க மாட்டேன், என்கிட்ட ஒரு மாதிரி அங்கே பக்கம் ஒரு மாதிரி ஒரு சில விஷயங்கள், அதே மாதிரி என்னையும் அரோரா வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணது எல்லாமே நான் மைண்டில் வச்சுட்டு தான் இருக்கேன். இது எல்லாமே நான் வெளியே போயிட்டு தான் பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்த போடுறாங்க. என்கிட்ட நீ எப்படி இருந்த, அந்த பக்கம் எப்படி ஆடின, எல்லாமே நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டையும் மாற்றி ஒரு கேம் ப்ளே பண்ணுறேன், அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு நான் அங்கே என்ன விஷயங்கள் இருக்கோ அதை பார்த்துட்டு தான் முடிவு பண்ணேன். ஏன்னா இப்போ நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அரோரா கிட்டேருந்து அந்த பாண்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கான். அவங்க நினச்சிட்ருக்காங்க, ஆனால் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா காலையிலே வந்துட்டு அரோரா சொன்னதுக்கப்புறம் தான் நைஸாக வந்து பேச்சு கொடுத்து அவன் விஜய் பார்வதி வாயால் வந்துட்டு அந்த பேட் டச்சு நான் வந்துட்டு தவறாக சொல்லிட்டேன், அதை ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, இருந்தாலும் அங்கே வந்து தவறாக சொல்லிட்டேன், உன் மேலே தப்பு கிடையாது, அதெல்லாம் பதிவு பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் கட்டி பிடிச்சி எல்லாம் பண்ணியிருப்பார். ஆனாலும் அங்கே பதிவு பண்ண வச்சுட்டு உள்ளே வந்து திரும்ப வந்து அரோரா கிட்ட வந்துட்டு நீ சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன், தேங்க்ஸ்ன்னு கையை கொடுத்துட்டு அங்கே ஒரு ஹக்கை கொடுத்துட்டு போயிருப்பார். ஸோ இந்த விஷயத்த விஜய் பார்வதி வெளியே போய் பார்த்தாங்கன்னா எப்படி ஒரு ஷாக்காக இருக்கும். அதை கரெக்டாக அங்கே அனாலிசிஸ் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ அவன் கட் பண்ண மாதிரி தான் இருக்கான், ஆனால் வெளியில் போயிட்டு அதை பார்த்தா தானே தெரியும் அப்படின்ட்டு செம்ம கிளவரான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கமருதீன் மாட்டுவார். ஏன்னா இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் அவங்க இல்லாத நேரங்களில் கமருதீன் பேசியிருக்காரு. அதை பற்றி சாண்டாவே ஒரு சில நேரங்களில் வந்து சொல்லியிருக்காங்க, சாண்டாவும் ரம்யாவும். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். விஜய் போகிறது செம்மையாக ஒரு விஷயத்தை வந்து அமித் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நான் நினச்சேன், இது ஆக்சுவலாக முன்னாடி இது வந்து எப்போனா ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி தனியாக அம்மா கிட்ட பேசியிருப்பாங்க மைக்கில். அப்போயே இந்த முடிவு ஒன்று யோசித்தேன். ஸோ இப்போ ஒன்று சொல்லியிருக்காங்க. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த முடிவுக்கு காரணம் கமருதீன் தான். ஏன்னா காலையில் அவர் பண்ண விஷயங்கள் சுத்தமாக வந்துட்டு ரொம்ப தவறான விஷயம். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பரில்.